பெல் திருச்சிராப்பள்ளியில் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்ஷிப்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் BHEL திருச்சிராப்பள்ளியில் தான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் வந்து இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? டோட்டலாக 90 வேக்கன்சி 90 வேக்கன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10, சிவில் இன்ஜினியரிங்கில் 10, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 10, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 10, டோட்டலாக 90 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட் வந்து 1/8/2025. சரிங்களா? அதுவே SC/ST கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC NCL கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும், 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், ரெகுலர் டைமில் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் டைமில் முடிச்சிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க, கரஸ்பாண்டனில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி 2021, 2022, 23, 24, 25 இந்த காலகட்டத்தில் அவங்க பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய டிப்ளமோ மதிப்பெண் பேஸ் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். உங்களுடைய டிப்ளமோ மதிப்பெண் ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அரைவ் பண்ணி அதில் டாப்பில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் வரும். சரிங்களா? ப்ரீவியஸாக அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இதற்கு நாட் எலிஜிபிள். கன்சல்டேட் பேயில் 11,000 ரூபாய் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்கப்படும். அதே மாதிரி ஃபுட்டாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்சிடைடு, அதாவது உங்களுக்கு கம்மி விலையிலேயே வந்து ஃபுட்டும் சரி, தங்கிறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து MHRDயோடைய NATS போர்ட்டல் nats.education.gov.in வெப்சைட்டில் வந்து டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 12 டிஜிட் இல்லைனா 16 டிஜிட்டில் என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை யூஸ் பண்ணி nats.education.gov.in வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அடுத்தது பெல்லுக்கு அப்ளை பண்ணணும் செப்பரேட்டாக. சரிங்களா? லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி அதே மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து 15/9/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.